எந்த கொள்கைகள்? தத்துவம் இல்லாத தலைவர்கள். அதுதான் சொல்றேன். அதுவும் ஒரு அரசியல் தான். அதாவது இந்த படத்துல இவங்க சொல்லப்பட்ட விஷயம் வேற, அதை நமக்கு கன்வே பண்ணது வேற. அதை வச்சு இவங்க அரசியல் நம்மள வச்சு பண்ணியிருக்காங்கன்றதா இதுல தெளிவா தெரிய வருது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் மட்டுமே உருவாக்க முடியும். அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொன்னது விஜய் அவர்களை தாக்கி பேசினாரு. அவருக்கு ரசிகர்கள் இருக்கு. அதை சொன்னவன் தான் பெரிய தற்கூறின்றத படத்துல சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி வந்து நான் போய் சரண்டர் ஆகிறேன். அப்போ அவரோட ரசிகர்கள் பின்னாடி இருக்கவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க போட்டீங்கன்னா எங்களை யார் வழி நடத்துவா? நம்ம கிட்ட ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையை எடுத்து நீங்க சித்தாந்தமா நீங்க தான் அடுத்த தலைவர்கள்னு சொல்றாரு. அந்த வசனம் தான் நம்ம கிட்ட மாத்தி அதை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கு அரசியல். நம்மள வந்து யாரு என்ன பண்றாங்க, எப்படி ஏக்குறாங்க, எல்லாமே ஒரு அரசியல். அது ரொம்ப செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காங்க. பல பேருக்கு உரைக்கும். அவ்வளவுதான். சூப்பரான படம் எடுத்திருக்காரு. அவர் அவர் வந்து ஒரு தோழராக தான் இருந்தார். ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் போகல, சின்ன பையனாக இருந்தார். ஸோ அதான் சொன்னேன்ல, ஒரு முதலாளித்துவத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த அவங்களோட வாழ்கிறவங்களை வந்து அவங்க கட்டிக்க போகிற பொண்ணை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவார். ஸோ அவரை வெட்டி தான் இவர் இறந்துடுவார். ஸோ இவர் விட்டு அவங்க வெட்டி இறந்துடுவார். ஸோ அவர் வயசு நல்லா பண்ணியிருந்தார் அந்த ரோலை. சூரி கேரக்டர் வந்து விடுதலை ஒன்றில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இதில் கேட்டால் அவ்வளோவா இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் பண்ணுற டிரான்சிஷன் வந்து உண்மையிலே மனசு வந்து கஷ்டமாகி அப்படியே உட்காந்துருவோம் ஸ்க்ரீன் பின்னாடியே. படம் முடிஞ்சு வெற்றிமாறன் போடும்போது ஒரு கைதட்டை போட்டுட்டு தான் நம்ம வெளியில் வர மாதிரி இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக இருக்குது.